இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்கள் வாசித்தளித்திருக்கிறார். அவர் சற்று ஏறக்குறைய 2 மணி நேரம் 23 நிமிஷம் நிதிநிலை அறிக்கை வாசிச்சிருக்கார். அப்புறம் தொடர்ந்து வேளாண் துறை அமைச்சர் அவர் தனி நிதிநிலை அறிக்கையை வாசிச்சிருக்கார். 2 பேரும் சேர்ந்து 4 மணி நேரம் நிதிநிலை அறிக்கை வாசிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் அளித்த அறிக்கையில் அரசு அந்த 5 ஆண்டு காலத்தில் எதை செய்தார்கள், என்ன சாதனை செய்தார்கள் என்பதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, இப்படி 5 ஆண்டு காலத்தில் அரசு என்ன செய்தது என்பதை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சி நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு சாதனையாக வேளாண்மைக்கு 18 ஆண்டுகளாக தனி நிழல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக, அதனுடைய வழிகாட்டுதலாக தான் அரசு வேளாண்மைக்கு நிதிநிலை அறிக்கை தனியாக போட்டிருக்கு நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி, அந்த பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் மருத்துவரையா அவர்களின் வழிகாட்டுதலோடு 23 ஆண்டுகளாக ஒரு பொது நிழல் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் தாக்கல் பண்ணிட்டு வர்றோம். அதில் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையில், இடைக்கால வரவு செலவு திட்ட அறிக்கையில் புதிய அறிவிப்புகள் எதுவுமே வரல. 5 ஆண்டு காலம் செய்த வகையில் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் எதிர்பார்த்தோம், 5 ஆண்டுகளை செஞ்சதை சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, விளையாட்டு மேம்பாடு, இதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் மறுக்கலை. வேளாண்மையிலே அதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் என்னென்னா, தந்தை பெரியார் பிறந்த மண், தமிழ்நாட்டின் சமூக நீதியினுடைய தொட்டில்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு முக்கியமான அறிவிப்புகள் வரலையேங்கிறது இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை. என்னென்னா, எல்லா சாதி மக்களுக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமூக நீதி கிடைக்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், அது மாநில அரசுக்கே அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அந்த அறிவிப்பு ஏதாவது வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது வரல. அப்படி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்திருந்தா எல்லா சாதியிலும் இருக்கிற தமிழ்நாட்டில் 436 சாதிகள் இருக்குது. அது பிற்படுத்தப்பட்டவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியல் இனத்தவர்கள், பழங்குடியினவர்கள், சிறுபான்மையினர் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து 436 வருது. இப்போ 436 சாதிகளிலேயும் இருக்கிற இடஒதுக்கீடு சரியாக கிடச்சிருக்கோம். இப்போ கேரளாவெலாம் தனியாக இடஒதுக்கீடு இருக்குது. அதை கூட நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் தொகுப்பு இடஒதுக்கீட்டு முறை, கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் வேணும்னு கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். எல்லா சமுதாயத்துக்கும் உரிய பங்கு வேணும். தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்களாக வாழக்கூடிய, குடிசையில் வாழக்கூடிய, இன்றைக்கி கல்வியில் பார்த்தீங்கன்னா 10, 12 வகுப்பில் ஒவ்வொரு வருஷம் பின்தங்கிய மாவட்டங்கள், அந்த மாவட்டங்களில் வாழக்கூடிய வன்னிய பெருமக்களுக்கு 10.5 சட்டமாக நிலுவையில் இருக்குது. அதை நிறைவேற்றணும். அதே மாதிரி எல்லா சாதி மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்கணும். அந்த அறிவிப்பை எதிர்பார்த்து எங்களுக்கு நடக்கலைங்கிறது தான். அதோட தமிழ்நாடு நீர் ஆதாரத்தில் கடைமடை மாநிலம், பிற மாநிலங்களோடு கையேந்தி நிற்கிற நிலை தான் நீடிக்குது. கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நல்ல மழை பெய்தது. தமிழ்நாட்டுடைய பெரியாறு, காவிரியில் வெள்ள பெருக்கெடுத்து ஓடிச்சு. மேட்டூர் அணை நிரம்பி ஒரு ஆண்டுக்கு 3 முறை நிரம்பி 4 முறை நிரம்பி வெளியேற்றினாங்க. அப்படி வெளியேற்றப்பட்ட தண்ணி ஒரே ஆண்டில் 100 டிஎம்சி 150 டிஎம்சி தண்ணி கடலுக்கு போயிருக்குது. ஆனால் மேட்டூர் அணையோட கொள்ளளவு 93 டிஎம்சி தான். அப்போ காவிரியில், பாலாறில், தென்பெண்ணையில், வைகையில், தாமிரபரணியில், இப்படி எல்லா ஆறுகள்லேயும் தண்ணி வீணாக போகுது. அப்போ அந்த பாசன திட்டம் நீரின்றி அமையாது உலகன்னு சொன்னாங்க. எல்லா ஆறுகளிலையும் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்கி வச்சுருந்தா
குடிநீர் பிரச்சனை இருக்காது, விவசாயம் செழிக்கும், உற்பத்தி பெருகும். அதோட வேளாண் உற்பத்தி மூலப்பொருளாக கொண்ட தொழிற்சாலைகள், அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஒரு ஒன்றியத்திலும் ஒரு தொழிற்சாலை வரும். அங்கே என்ன உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த உற்பத்தி பொருள் தக்காளி விளையுது, வாழை விளையுது, என்ன உற்பத்தி செய்கிற நெல் விளையுது, அது மூலப்பொருளாக கொண்ட தொழிற்சாலைகள், மதிப்பு கூட்டப்பட்ட தொழிற்சாலைகள், உணவு பதப்படுத்துதல். இப்படி பண்ணுறதுனால தொழில் வளர்ச்சியும் பெருகும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும், உற்பத்தி பெருகும், வாங்கும் சக்தி அதிகரிக்கும், வறுமை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை பார்க்க முடியும். இப்போது அதோட இந்த இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப பெருசாக இருக்குது. நேற்று கூட ஒரு கணக்கு பார்த்தேன். அரசு புள்ளி வரும் 30/1/2026 92 லட்சம் பேர் வேலை இல்லாமல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. 92,54,326 பேர் இவ்வளோ பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 92 லட்சம் பேரும் இளைஞர் சக்தி, மிகப்பெரிய சக்தி. அது என்ன சொல்கிறாங்க வல்லுநர்கள், எந்த ஒரு நாடு இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொள்கிறதோ அந்த நாடு தான் வளர்ந்த நாடாக கருத முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வம் பயன்படுத்தலை. வேலையில்லா திண்டாட்டத்தில் இன்றைக்கி மன உளைச்சிக்கு ஆளாகி திசை மாறி போகக்கூடிய நிலை இருக்குது. எங்கே போகிறாங்க அவங்கெல்லாம்? மது கடைக்கு போகிறாங்க. இன்றைக்கி இதுக்கு முன்னால் நடந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை பூரண மதுவிலக்கு. அந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் சொன்னோம், அரசியல் கட்சிகள்லாம் கூட சொன்னாங்க, தேர்தலில் வாக்குறுதி சொன்னாங்க. ஆனால் இந்த 5 ஆண்டில் மதுக்கடைகளை மூடவே இல்லை. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு. இன்றைக்கி இளைஞர்கள் சீரழிஞ்சது எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள், கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் இருக்குது. அது ஒழிப்பதற்கான நடவடிக்கை வேணும். இப்போது நம்ம நிதியமைச்சர் கூட சொன்னார், போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு உருவாக்கப்படும் சொன்னார். அதை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, வரவேற்காது. அவர் சொன்னதை வரவேற்கிறோம், ஆனால் அது நடக்கணும் தானே. இப்போ போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு, மது இல்லாத தமிழ்நாடு, ஒரு சொட்டு தண்ணி கடலுக்கு வீணாக போகாத தேக்கி வைக்கிற தமிழ்நாடு உருவாக்கணுங்கிறதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நோக்கமாக சொல்கிறோம். அது இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. இருந்தாலும் கூட அமைச்சர் பதில் உரையில் சொல்லலாம், அல்லது முதலமைச்சர் 110 விதிகளில் நிறைய அறிவிப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் எந்த அறிவிப்பும் வராத காரணத்தினால 5 ஆண்டு முடியக்கூடிய காலகட்டத்தில் நல்ல அறிவிப்புகளை நிதியமைச்சர் வெளியிடணும். முதலமைச்சர் அவர்கள் 110 விதியில் இடையில நல்ல செய்திகளை சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்க்கணும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு. அதாவது நான் அந்த கடன் தொகையை கூட படிக்கும்பொழுது குறித்து வச்சுருக்கிறேன். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு தமிழ்நாடு கடன் சுமையில் உயர்ந்திருக்கு. இது கடன் திருப்பி கட்டுறதுக்கு, வட்டி செலுத்துறதுக்கெல்லாம் நிறைய நெருக்கடி தான் உண்டாகும். அதனால் அரசுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறது எல்லாம், தமிழ்நாடு எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிற ஒரு தமிழ்நாடு, எல்லாரும் தன்னிறைவு பெற்ற தமிழ்நாடு, வளமான தமிழ்நாடு, வலிமையான தமிழ்நாடாக உருவாக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம். அதுக்கு சீன பணிமொழி மாதிரி, பழமொழி மாதிரி மீனை கொடுக்காதீங்க மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, உற்பத்தி பெருக்குங்க, மூலதன செலவை அதிகரிக்கணுங்கிறது அரசுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம். அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த இடைக்கால வரவு செலவு திட்டம் என்பது 5 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை சொல்லியிருக்கிறாங்க. புதிய அறிவிப்புகள் எதுவும் வரல, வரும்னு எதிர்பார்க்குறோம். கூட்டணி அறிவிப்பு எங்கள் ஐயாவுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது, பேசிகிட்டு இருக்கிறாரு, சீக்கிரம் நல்ல முடிவு சொல்லுவார். அதாவது யார் வந்தா இல்லை ஒரு நிமிஷம், யார் வந்தாங்க என்ன பேசுகிறாங்கலாம் தேர்தல் நெருங்கின நேரத்தில் சொல்ல முடியாது. ஒரு அரசியல் கட்சி எங்கே போவாங்க, எங்கே வருவாங்க, யார் கூட பேசுனாங்கலாம் வெளியில் சொல்ல முடியாது, சொல்கிறது சரியாக இருக்காது. கடைசி முடிவு வரும் பொழுது தான் சொல்ல முடியும். எல்லாரும் கூட பேசுகிறாங்க. இப்போ எல்லா கட்சியும் நண்பர்கள் பேசுகிறதுனால ஒன்றும் தவறு இல்லையே. எல்லாரும் இப்போ பார்க்குற எல்லா கட்சியும் பேசுகிறாங்க.
இன்னைக்கு ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இல்லை, அதாவது முடிவுங்கிறது இறுதியாக தான் தெரியும். கூட்டணி குறித்து இப்பொழுது சொல்ல முடியாது. மருத்துவரை அறிவிப்பார். எல்லாருக்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதை மறுக்கலை, நீங்கள் சொல்கிறது மறுக்கலை. முடிவு இறுதியாக வெளியிடப்படும். நன்றி.